இது டோட்டல் கம்பெனியோட 950 வேர்ஸ் கிரைண்டர். இந்த ஆங்கிள் கிரைண்டரில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கஸ்டமர் கட் பண்ணும்போது, சிவர் கட் பண்ணும்போது இது இடையில நிற்குதா, அதாவது இதாக நிற்கிது. இதுக்கு 2 காரணம் இருக்கணும். ஒன்று, இந்த வயர் பிரச்சனை வரும். இப்போ நாங்கள் இதை மடித்து நிமித்தி வேலை செய்யும்போது இந்த வயரில் பிரச்சனை வரும், இல்லை இடத்துல பிரச்சனை வரும். இதை முதல் செக் பண்ணுவோம். 2வது, இது இந்த ப்ரஷ், ஆங்கிள் கிரைண்டரோட ப்ரஷ், இது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு நேரம் போடும்போது இது வந்து ஆபத்தாக இருக்கும். அது வந்து இது இந்த ப்ரெஷ் வந்து பழுதாகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் இதில் சிவர் வெட்டும்போது நிறைய டஸ்ட் வரும். இதில் நீங்கள் பார்க்கவே தெரியும், இதில் நிறைய டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட்டால் தான் இந்த ப்ரெஷ் வந்து வேகமாக பழுதாகும். இப்போ நாங்களே இதை என்ன செக் பண்ணிக்கலாம். முதல்ல டஸ்ட் ஒர்க்கை தட்டிட்டு இந்த வயரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இந்த வயர் என்ன வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிக்க, முதலாவது நாங்கள் இந்த ப்ளக்கில் கொடுத்துட்டு இதில் 2 பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் பார்க்க தெரியும். இதில் லைனும் இதில் நியூட்ரலும் வரும், இந்த கனெக்ட் ஆகும். இது 2ஐயும் செக் பண்ண தெரியும். உங்களுக்கு தெரியுது, இதில் பாருங்கள் ஒரு வயர் வேலை செய்யுது. இது செக் பண்ணிக்கல, இந்த வயரை மாறி கொழுவிட்டு இந்த பக்கம் கொழுவிட்டு இதில் செக் பண்ணோம்னு சொன்னால் இந்த பக்கமும் வரும். இப்போ இதில் வயரில் பிரச்சனை இல்லையான்னு தெரியுது. ஆனால் கஸ்டமர் இதுலேயும் ஒரு ஜாயின் பண்ணிருக்கு, ஆனால் இதில் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம்னா, இது பண்ணி இப்போ இதில் ப்ரஷ் தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த ப்ரஷ் என்னென்னு பார்க்கணும்னு சொன்னால், இதில் கிளிப் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சொக்கெட்டை கழட்டினோம்னா, இப்போ இதில் பாருங்கள் ப்ரஷ்ஷு, இந்த ப்ரஷ் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிருக்கு. இதால் தான் இந்த கட்டர் வந்து வேலை செய்யாமல் நின்றுருக்கு பாவிக்கும்போது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த ப்ரஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து தூக்கி கொண்டு இந்த ப்ரஷ்ஷை வெளியில் எடுத்தோம்னா ப்ரஷ் வரும். இந்த ப்ரஷ்ஷும் வந்து நல்லா தேஞ்சிட்டு. இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதே மாதிரி ப்ரஷ் இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி ப்ரஷ் இருக்கும். அதுக்கு முதல்ல இந்த இடத்த ப்ரஷ் இருந்த இடத்துல ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான ப்ரஷ், இது வந்து கிளிப் மாடல் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளிப்பை பாருங்கள், இந்த கிளிப் இருக்கணும், அதுக்கு இதில் கொழுவ முடியும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷை பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து வித்தியாசம். அப்போ இது வந்து கொழுவ இல்லாது. இது கிளிப் இருக்குது, 2ம் கிளிப் தான். ஆனால் இதோட சைஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு வச்சு பார்த்தோம்னா தெரியும் இதோட சைஸை. இப்போ பாருங்கள், இதில் நிறைய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை பாருங்கள். இதுக்கு இப்படி ப்ரஷ் வந்து இப்படி ஆடக்கூடாது, அதனால் இந்த ப்ரஷ் வந்து இதுக்கு சேராது.
இதுவும் அதே மாதிரி ப்ரெஷ் தான், ஆனால் இதுக்கு வந்து போகாது. இதை என்ன செய்ய மாட்டா, ஃபஸ்ட்டு இது ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் இதுன்ற கரையை ஆக பெருசாக தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா அதே அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கத்தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் போய் வரும். இப்போ இந்த ப்ரஷ் இதுக்கு செட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இடவழி இல்லை, ஆனால் இதன் பின்பக்கத்துக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதால் அதை வந்து தேய்ச்சிட்டு நாங்கள் இதை தேய்க்கும் போது கொஞ்சம் அவதானமாக தேய்க்கணும். ஏன்னு சொன்னால் ஆக பெரிய அளவு இடவழி வரக்கூடாது. ஆடுறது இடவழி வந்து அந்த ப்ரஷ் வந்து நார்மலாக போய் வரணுமே தவிர பெரிய அளவு இடவழி இருக்கக்கூடாது அதுக்குள்ளே. இப்போ இதை செக் பண்ணுவோம், போட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்போ நார்மலாக போய் வருது. ஆனால் இதன் நீளம் வந்து கூட இருக்குது கொஞ்சம். இந்த பெரிய அளவு ஆட்டம் இருக்காது. நீளத்தையும் கொஞ்சம் குறையக்கணும். இந்த நீளம் வந்து நீளமாக இருக்குது. அதனால் முதல் வந்து இந்த பக்கத்தில் இந்த முன் பக்கத்தையும் கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சிட்டு ஒரு போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தோம்னு சொன்னால் தெரியும். இப்போ சரி, இந்த பாருங்கள், இந்த ப்ரஷ் வந்து ஃபுல்லாகவே போயிட்டுது. இந்த கரைக்கு வரைக்கும் போயிட்டுது, நல்லா படிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிளிப் எடுத்து இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இடத்துல வந்து கொடுக்கணும். சரி, இப்போ இந்த சுற்றி பார்த்தோம். இதே மாதிரி இந்த கரை ப்ரஷையும் பார்ப்போம். இதில் இந்த சைட்டை விட்டுட்டு, இதில் கம்பி இருக்கிற சைட்டை விட்டுட்டு இந்த கையால் தேய்க்கிறதா நல்லது. இதுக்கு வச்சு பார்ப்போம். இதில் நீளம் காணுமா உண்டு. பின்பகுதி போகுது இல்லை, அதே மாதிரி இது கடையில் வந்து இது கிடைக்கும், இதே சைஸில் இருக்கும். அப்படி இல்லாட்டா இதில் பெரிய சைஸில் இதே கிளிப் மாடல் வாங்கிட்டு இதை கொழுவலாம்.
சரி, இப்போ இந்த ப்ரஷ்ஷும் கொடுவிட்டோம் ஃபுல்லாக. இப்போ நான் கிரைண்டர் போட்டு பார்க்கலாம். கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மிச்ச டஸ்ட்டையும் முறுக்க தட்டிட்டு கிரைண்டரில் முக்கியமானது உண்டு இந்த கவர் வந்து தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணுவோம். ஆனால் இப்படி வச்சு வெட்டும்போது இந்த கவர் இல்லாட்ட இதில் உடையிற துண்டு எங்களோட நேர முகத்துக்கு வர்றதுக்கான இருக்குது. அதனால் இதில் தர்ற இந்த கவரை பயன்படுத்துறது நல்லது.